கரடு முரடான ஒரு மலையை ஏறி இறங்குறதுக்குள்ள உடம்பெல்லாம் ஒரு வழி ஆயிடும். ரோட்ல அங்கனைக்குள்ளேயே சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி அடிக்கலான்னு உண்மையிலே லிட்ரலி அந்த ரோடு அப்படிதான் இருக்கும். ரியல் கேலக்ஸி அப்படியே பார்க்கலாம். அந்த மில்கி வேல எப்படி நீங்க அப்படியே இந்த ஒயிட்டோட அந்த இதை பார்ப்பீங்கல்ல, அதை வந்து அங்க பார்க்கலாம். பிரியோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விஜய் அபிதா. சாதனை பெண்களுக்கான தேடல் நிகழ்ச்சியில ஒரு அட்டகாசமா யாருமே எதிர்பார்க்க முடியாத ஆண்களுக்கு இணையா பெண்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. வேற யாரும் இல்ல, சங்கீதா உத்தம்குமார் மேம் தான். ஸோ அவங்ககிட்ட இந்த ஒரு அட்வென்ச்சர் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். என் இனிய தனிமையே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 19,024 அடி உயரம், ஒரு இமாலய வெற்றினே சொல்லலாம். எப்படி மேம், எப்படி நிகழ்ந்தது, எப்படி இந்த ஸ்டார்ட் ஆச்சு, அந்த பயணத்தை பத்தி தொடங்கலாம் முதல்ல இருந்து. நிச்சயமா அபிதா, நிச்சயமா உங்களுக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். என்ன இப்படி ஒரு இன்டர்வியூ எடுக்க கூட்டத்துக்கே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது நான் உங்களை எதிர்பார்க்குறேன் இந்த ட்ரிப்புக்கு. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நான் உங்களை எதிர்பார்க்குறேன். நிச்சயமா. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், ஸ்ரீசைலம் வரைக்கும் போயிருந்தோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் ட்ரெயினில் புக் பண்ணலான்னு சொல்லும்போது, ஏன் காரில் போகக்கூடாது அப்படின்னு. சும்மா 5 பேர் எப்படி போகிறது, எங்களுக்குலாம் ஓட்ட தெரியாது, நான் ஓட்டுறேன். ஸோ அது வந்து 5 நாள் ட்ரிப்புமே நான் தான் ட்ரைவ் பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு எமர்ஜென்சி, ஸோ தட் நாங்கள் 900 கிலோமீட்டர் அட்ட ஸ்ட்ரெச் அடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுவும் அடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி எல்லாரும் இறங்கணுன்னே டயர்டாக இருக்கா, எனக்கு வண்டி ஓட்டினதுக்கான ஒரு களைப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்படியே ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இந்த லாங் ஜேர்னி போகணும்னு மனசுக்குள்ள ஒரு வெறித்தனம். ஸோ இது வந்து இந்த ட்ரிப்பு கிடைச்ச உடனே ஓகே நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு பிளான் தான் இந்த ட்ரிப்பு. இவர் ஃபஸ்ட்டு வேணான்னாரு ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா சரி ஓகே எதுனாலும் நீ கால் பண்ணுனாங்க. பட் டிரைவிங்கில் எனக்கு கால் பண்ணால் பிடிக்காது. ஏன் அப்படின்னா எனக்கு ஒன்று அழகை ரசிக்க ரொம்ப பிடிக்கும். அப்படி சைடில் என்ன இருக்குது, நான் போயிட்டே இருப்பேன், தடால்னு வண்டியை ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல இறங்கி அவங்க அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட நான் பேச ட்ரை பண்ணுவேன். அந்த பீப்புளோட மிங்கிளாக ட்ரை பண்ணுவேன். எனக்கு அந்த இடத்த தெரிஞ்சிக்க ஆசைப்படுவேன். இல்லை அந்த அந்த கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத ஆசைப்படுவேன். அதனால நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிரைவிங்கில் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். வேற எந்த ரீசனும் கிடையாது. இந்த பாட்டு கேட்குறது இது அது இருக்கும், இல்லாமலாம் இல்லை. பட் எனக்கான என்ஜாய்மெண்ட்டு நான் இதுவாக பார்க்குறேன். நான் ஒரு இடத்துல போயும் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுதான் இன்றைக்கும் நடத்திட்டு இருக்கேன். அதுதான் காஷ்மீரில் போகும்போது ஒரு வீட்டில் போய் நான் பண்ணது. ஸோ இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் நான் டச் பண்ண கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, நான் உம்லிங்லா பாஸுங்கிறது தான் லாஸ்ட் பாயிண்ட் நாங்கள் வச்சிருந்த டெஸ்டினேஷன். அதை நான் டச் பண்ணும்போது 4100 கிலோமீட்டர். ஸோ எல்லாருமே போகிற வழி அங்கே இங்கே எல்லாருமே கேட்டது என்னன்னா, டயர்டாக இருக்குன்னா சொல்லுங்க, நாங்கள் வந்து ஓட்டுறோம். மற்ற காரில் வந்தவங்க எல்லாம் சொன்னா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க, எதுங்க டயர்டாகுது. ஏன்னா போகிறோம் 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர். என்னன்னா காலையில் கிளம்பும்போது எல்லாரும் பேசுவோம், நைட்டு டெஸ்டினேஷன் என்ன எங்கே அப்படிங்கிறத பேசுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கான்டாக்ட் இருக்காது. ஸோ அவங்க எங்கேயோ போவாங்க, நான் எங்கேயோ போவேன், நான் எங்கேயோ சாப்பிடுவேன், அவங்க எங்கேயோ சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டும் போகும்போது மீட் பண்ணுவோமானா கிடையாது. ஏன்னா அவங்க செக்இன் பண்ணிட்டு உள்ளார போயிடுவாங்க. ஸோ இது ஒரு இடத்துலையுமே அவங்க வந்து சில பேர்லாம் கால் பண்ணுவாங்க, மேடம் பத்திரமா இருக்கீங்களா, பத்திரமா தான் சார் இருக்கேன் அப்படின்னுவேன் நான். ஸோ இது ஒரு இடத்துலையும் டெஸ்டினேஷன் போயிட்டே இருக்கு. என்ன ஒன்று ஒரு இடத்துல வந்து ஜம்முக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நெட்வொர்க் வந்து கட் ஆயிடுச்சு. அது ஏன்னு தெரில எனக்கு. போன தடவைலாம் போகும்போது கட் ஆகலை, பட் இந்த தடவை கட் ஆயிடுச்சு. ஸோ கட் ஆனது எனக்கு தெரியல. ஏன்னா நான் கூகுள் மேப் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ மேப் காட்டிகிட்டு இருக்கு, நான் போயிட்டுருக்கேன். அந்த நேரம் கரெக்டாக நான் என்ட்ரு ஆன நேரம் எங்கள் வீட்டில் அவர் ட்ரை பண்ணியிருப்பார் போல இருக்கு.
கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னன்னா, நான் போற ஹோட்டல்ட்ட நான் ஃபோன் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டேன். டைரக்ஷன் அவங்க அனுப்புறாங்க. நான் போறேன். அது போய் 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 ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேயே காட்டுது. நானும் சுத்தி 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 வரேன். அங்கேயே வருது. அது எனக்கு காட் கிஃப்ட்டா என்னங்கிறது தெரியல. என்னடா இது! நான் கடைசியில இப்படியே போகுது. இந்த நீங்க ரோஜா படத்துல பார்க்குற மாதிரி போய் ஒரு இடத்துல போய் நிக்குது. எனக்கு அங்க பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த காஷ்மீரி பசங்க நைட்டு 7:30, 8 மணிக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ரிட்டர்ன் வரவும் முடியாது. இருட்டு. நீங்க இப்ப அந்த இடத்துல நீங்க வண்டிய திருப்புனா மட்டும் தான் நீங்க ரிட்டர்ன் வர முடியும். அப்புறம் அவர்கிட்ட இந்த ஹோட்டல் எங்கன்னு கேட்டா, அந்த பசங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா ஒரு வீட்ல ஹெல்ப் கேட்டு, "நீங்க கதவ ஓப்பன் பண்ணுங்க. நான் கார மட்டும் அ திருப்பிக்கிறேன்னு" சொல்லி அவங்கட்ட கேட்டுட்டு, திருப்பிட்டு வந்தேன். அந்த இடத்துல தெய்வ வந்த மாதிரி ஒரு சிஆர்பிஎஃப் அந்த இடத்துல வந்தாரு. ஓகே. அப்புறம் நான் கேட்டேன், "சார் நான் எப்படி போனாலும் அதே இடத்துலயே வந்து நிக்கிறேன் நானு. இதோட 3வது தடவ நான் சுத்திட்டேன் இந்த இடத்துல" அப்படின்னோனே, அப்புறம் அவரு வந்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவரு பைக்ல என் கூடயே வந்து அந்த ரோட்ல வந்து மெயின் ரோட்ல வந்து விட்டுட்டு, "இது ஹோட்டல் பிளேஸ்" அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது எத்தன நாள் மேம் இந்த ப்ராசஸ் இருந்தது? ட்ரிப்புக்காக நீங்க எத்தன நாட்கள் நடந்தது? இது எப்படி ஃபர்ஸ்ட் இந்த அப்ரோச் உங்களுக்கு வந்தது? அப்ரோச்சுன்னு தெரியல. இது மைண்டுக்குள்ள சப்கான்ஷியஸா ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க ஒரு விஷயத்த சப்கான்ஷியஸா மேனிஃபெஸ்ட். நெனச்சுட்டே இருந்தீங்கன்னா, அது ஒரு நாள் உங்களுக்கே முன்னாடி வந்து நிக்கணும். அப்படிதான் இது வந்தது. நான் ஆக்சுவலா 15 நாள் தான் பிளான் பண்ணது. 7 நாள் போறதுக்கு, 7 நாள் வரதுக்கு அப்படின்னு நாங்க பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சில இடத்துலலாம் அவலாஞ்ச் ஆச்சு. ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆச்சு. அதனால வந்து டைம் டியூரேஷன் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆனதுனால 21 டேஸ் ஆயிருச்சு. ஓ! பட் ஆனா 15 டேஸ்ல போலாம். ஆனா நான் போனது வந்து வின்டர்ல போனேன். ஏன் வின்டர்ல போனேன் அப்டின்னா, சில இடத்துல வின்டர்ல பார்த்தா தான் அழகு. ஸோ அந்த ஜோசிலா பாஸ்ன்றதெல்லாம் நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாது. அது வந்து அவ்ளோ ஒரு அழகான ஒரு பிளேஸு. ஆனா அந்த இடத்துல இப்போ வந்து டனல் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடா டனல் போடுறாங்க. ஏன்னா, ஒன்ஸ் அவலான்ச் ஆச்சுன்னா ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் மெயின் கார்கில்க்கும், ஸ்ரீநகருக்கும் உள்ள மெயின் ரோடே அதுதான். ஆச்சுன்னா, வியாபாரிகள், பப்ளிக் எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த சைடும் முடியாது. இந்த சைடும் வர முடியாது. அத கிளியர் பண்றதுக்கு 1 வீக்காவது எடுத்துக்கும். அத கவர்ன்மெண்ட் வந்து மாற்று ஏற்பாடா இப்ப இது பண்றாங்க. டனல் போடுறாங்க. எனக்கு என்னன்னா, டனல் போட்டா இது ஃபுல்லா அழகே போயிடுமே! அட்லீஸ்ட் டூரிஸ்ட்க்காவது இது ஓப்பன் பண்ணுவாங்களா? ஏன்னா, இப்போ அது மெயினா இருக்கிறதுனால, ஆ ஸ்னோஃபால் ஆச்சு, இல்ல அவலாஞ்ச் ஆச்சு, ஏதா ஒண்ணு ஆச்சு அப்டின்னா இந்த கவர்ன்மெண்ட் வந்து இம்மீடியட்டா கிளியர் பண்றாங்க. கிளியர் பண்ணி பப்ளிக் அலோவ் பண்றாங்க. நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது என்னன்னா, சில இடத்துல கிராஸ் பண்ணும்போது எனக்கு அவங்க காஷ்மீரியில பேசுறாங்க. பிஆர்ஓஸ்னா ஆ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து சொல்றாங்க. என்னன்னா, ஆ அவலாஞ்ச் ஆகுற மாரி இருக்கு. எனக்கு அப்போ வந்து புரியல. அவங்க கைய காட்டுறாங்க. ஏதோ சொல்றாங்க போல இருக்கு. ஸ்னோ அங்க கொட்டுது போல இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். என்னன்னா, என்ன என்ன வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ, அங்க தான் நாங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறது எல்லாம் ஓ! இது பண்ணிட்டுருந்தோம். வேறயா? ஓகே. ஆமாமா. இன்ட்ரஸ்டிங். ஆமா. அந்த இடத்துல வண்டி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, இம்மீடியட்டாலாம் மூவ் பண்ண விட மாட்டாங்க. அது 1 ஹவர், 2 ஹவர்ஸ் ஆகும். 6 ஹவர்ஸ் கூட ஆகும். சம்டைம்ஸ் டே அண்ட் நைட் அங்கேயே ஸ்டே பண்ற மாரி விட்டுருவாங்க. ஏன்னா, அந்த இடத்துல ஸ்னோ கொட்டுதுன்னா, வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ, அந்த நேரத்துல நாங்கலாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு காஷ்மீரி பீப்பிளோட மிங்கிள் ஆயிட்டு ஏன்னா யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல விளையாடுறது தான். அப்போ அவங்க சொல்றாங்க, எல்லாரும் வந்து ஹிந்தியில பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறமே ஒருத்தவங்கட்ட கேட்டேன், என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இந்த 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 ரோட்ல வந்து லேடீஸ் யாருமே போனது இல்ல. டிரைவிங்ல. உட்காந்துட்டு போவாங்க, இது பண்ணுவாங்க. பட் டிரைவ் பண்ணி சிங்கிளா ஒரு லேடிய நாங்க பார்த்தது இல்ல." அப்படின்னு அந்த ஆஃபீசர்ஸ் எல்லாம் சொல்லும்போது, எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் அதான் வந்துச்சு. நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் நான் சொன்னேன், "ஓ! நான் தானா ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னேன். ஆமான்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அந்த ரோட்ல வந்து பைக் அலோவ்டு கிடையாது. ஓகே. ஒன்லி கார் மட்டும் தான் அலோவ்டு. காருமே வந்து இது ஐஸ் கொட்டிருச்சுன்னா, உங்களுக்கு அத கிளியர் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அந்த ஐஸ்ல ஓட்டும்போது, அப்பதான் நான் அந்த இடத்துல மாட்டுனேன். லிட்ரலி என்னோட வண்டி இறங்கிருச்சு. ஸ்னோக்குள்ள இறங்கிருச்சு. அப்புறம் அந்த ஆஃபீசர்லாம் வந்தாங்க. நான் எடுக்கட்டான்னு கேட்டாங்க. நானே எடுக்க ட்ரை பண்றேனே அப்டின்னேன். அப்புறம் அவங்களே வந்து இப்படிதான் எடுக்கணும் ஐஸ்ல, இப்படி ஓட்டணும் அப்டின்னாங்க. ஸோ அதே மாரியே அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி,
அதுல இருந்து வீல தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அப் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்னோ விழுதுன்னு சொல்றாங்க. எனக்கு அப்போ அதுக்கான ரிஸ்க் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கிராஸ் பண்ணி போயிட்டேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இடத்துலலாம் பயங்கர ஸ்னோ கொட்டுது. வைப் போட்டாலும் ஸ்னோ கொட்டிக்கிட்டே இருக்குது. நீங்க என்னன்னா, வாஷ்ரூம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர்டா போணும். எல்லாரும் சொல்லுவாங்க டயப்பர் போட்டு ஓ போயிருங்கன்னு. மை காட்! ஆமா. வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்க 6 மணி நேரம், 7 மணி நேரம் சிக்குனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சைட்ல வந்து கிட்டத்தட்ட 5 ஃபீட், 6 ஃபீட்டுக்கு ஐஸ் நிக்கும். ஓரம்லாம் ஒதுங்கலாம் முடியாது. அது லூஸ் ஸ்னோவா இருந்ததுன்னா, நீங்க உள்ளார விழுந்துருவீங்க. டைட்டா இருந்ததுன்னா, நீங்க ஏறக்கூட முடியாது. ஸோ ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க். ஸோ லேடீஸ்க்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை யூரின் ப்ராப்ளம். ஸோ அது மட்டும் தான் அந்த இடத்துல பார்க்கணும். அத கிராஸ் பண்ணிட்டு ஸ்னோ எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த சைடு கார்கில். கார்கில் டூ லே போற ரோடு. கார்கில்ல ஸ்டே பண்ணிட்டு லே போறேன். கார்கில் டூ லே ரோடு ஏன் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மவுண்டைன் நீங்க கலர் கலரா பார்த்துருக்கீங்களா? ம்ஹ்ம். இல்லல்ல. அங்க அது எல்லாமே பார்க்கலாம். பிங்க், ஓ மை கிரீன், yellow. ஓ சீரியஸ்லி? ஆமா. ஒயிட் ஆப்வியஸ்லி ஐஸ். பிளாக், ப்ரவுன். எனக்கு அத பார்க்கும்போது, என்னடா மலை இது? ஐய்யயோ! அடுத்து என்ன கலரு? அடுத்து என்ன கலரு? அப்படின்னு. இருக்கிற அத்தன ரெயின்போ கலர்ஸும் மவுண்டெயின்ஸ்ல பார்க்கலாம். அவ்ளோ அழகு. ஆனா, அ அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த மலை எல்லாமே லூஸ் மணலு. ஸோ, அது அந்த லூஸ் மலைய வந்துட்டு காத்து அடிச்சுதுன்னு வச்சுங்களேன், மண்ணு ஃபுல்லா ரோடுக்கு வரும். மண்ணு ஃபுல்லாவே ரோடுக்கு வரும். ஆனா, அந்த ரோட்ல வந்து நீங்க ஒரு மண் பீஸ பார்க்க முடியாது. எப்படி? எப்படி? அவ்ளோ கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, டிராவலருக்கு அந்த ரோட வந்து இது பண்றாங்க. ஃபேமஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஃபேமஸ் பண்றாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியல. போயிட்டே இருக்கேன். அங்கங்க 2, 2 பேர் நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்கன்னே புரியலையே. பேக் மாட்டிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு ஃபுல்லா போட்டு தான் ஆகணும் அந்த இடத்துல. ஒவ்வொரு கூல்னால. என்னடான்னு பார்த்தா, காலையில வந்து இறக்கி விட்டுட்டு போயிருவாங்களாம். இறக்கி விட்டுட்டே போறாங்க. பிஆர்ஓஸ் அதான் பார்டர் ரோடு அவங்க வந்து இறக்கி விட்டுட்டே போறாங்க. அந்த கல்லு விழுந்தாலும் சரி, ஒரு சின்ன கல்லு ரோட்ல விழுந்ததுன்னா, உடனே வந்து பெருக்குறாங்க. அப்ப எந்த அளவு உங்களுக்கு டூரிஸ்ட்ட வந்து இன்வைட் பண்றாங்கன்னு பாருங்க அந்த சைடு. ஸோ, ஒரு இடத்துல கூட ரோட்ல மண்ணுன்றத பார்க்க முடியாது. இந்த வடிவேலு ஒரு டயலாக்ல சொல்லுவான் பார்த்தீங்களா? ரோட்ல அங்கனக்குள்ளேயே சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி அடிக்கலான்னு. உண்மையிலே லிட்ரலி அந்த ரோடு அப்படிதான் இருக்கும். ஸோ, அதனால தான் கார்கில் டூ லே ரோடு வந்து அவ்ளோ ஃபேமஸா சொல்றாங்க. அண்ட் 2வது அந்த ரோடு வந்து ஸ்ட்ரெச் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். உங்களுக்கே அந்த இடத்துல வண்டி போனா 70ல போனீங்கன்னா, உங்களுக்கே கோவம் வரும். ம். ஸோ, நான் பார்த்த வரைக்கும் மினிமமா 120, 130ல தான் போவாங்க. அப்ப மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ போ முடியுமோ, அவ்வளோ போவாங்க. அந்த இடத்துல வந்து அதனால தான் சொல்றாங்க, பைக் ரைடர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப புடிச்ச ரோடு கார்கில் டூ லே ரோடுன்னுவாங்க. அதுதான் ரீசன். ஏன்னா 2 சைடுமே பாலைவனம் மாதிரி அப்படியே மண்ணு சரிஞ்சு கிடக்கும். ரோடு கிளியரா இருக்கு. பக்கத்துல ரிவர் ஓடுது. அப்போ உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படி பிடிக்குமா? பிடிக்காதா? யோசிச்சு பாருங்க. ஆப்வியஸ்லி பிடிக்க தானே செய்யும். ஸோ அதனால தான் அந்த ரோடு ஃபேமஸு. ஸோ ஆனா என்ன, இது எல்லாமே நம்ம பண்ணணும்னா, அட்லீஸ்ட் நம்மளோட உடம்ப கண்டிப்பா கொஞ்சமாச்சும் எக்சர்சைஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க ஸ்ரீநகர கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு மூச்சு ப்ராப்ளம் வரும். ஓகே. ஆக்ஸிஜன் லெவல் அந்த போக 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 கம்மியாகும். இப்போ லே வரைக்கும் கூட நீங்க ஒண்ணும் பண்ணல. லேல ஆக்சுவலா நல்லா இருந்தா ஓகே. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கவங்கலாம் ஒன் டே வந்து நீங்க லேல ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. ஸ்டே பண்ண சொல்லிட்டு அதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டு, அடுத்த நாள் தான் ட்ரிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் அதனால தான் லேல வந்து ஸ்டே பண்ணுங்கன்னுவாங்க. அது ஏன்னு தெரியாது எனக்கு. லேல மட்டும் நான் உணர்ந்தது என்னன்னா, சல்ஃபர் அங்க காத்துலயும் சல்ஃபர் இருக்குன்றாங்க, தண்ணீலயும் சல்ஃபர் இருக்குன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்றது நமக்கு தெரியல. பட் ஆனா உணர்ந்தேன். என்னன்னா, நான் இவ்ளோ தூரம் நான் பேசவே முடியாது அங்க. பேச ஓகே. பேச எனக்கு வந்து மூச்சு வாங்குது. கை கொஞ்ச நேரம் தான் வெளியில எடுப்பேன். அடுத்து ஃபுல்லா விறைச்சிரும். அந்த கைய கொண்டு போய் கார்ல ஹீட்ல வச்சா தான் நம்ம கை அடுத்த வேலையே பண்ணும். அந்த ஒரு அந்த இடத்துல லேல அது ஒண்ணு உணர்ந்தேன். லேல நான் அந்த மார்க்கெட் ஏரியா தான் ரொம்ப ஃபேமஸு. நான் 8 மணிக்கு போறேன் மார்க்கெட் ஏரியாவுக்கு.
ஒரு ஈக்காக்கா இல்ல. நான் வந்து இங்க ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, "நம்ம ஊர் இல்லம்மா அது அது பயங்கர குளுரு. ஏன் இந்நேரத்துக்கு போன?" அப்படின்னாங்க. 11 மணிக்கு தான் அங்க வந்து விடியவே செய்யுது. ஓகே. விடிய செய்து சென்ஸ் எல்லாரும் குளூர்ல யாரும் வெளில வரதில்ல. 11 மணிக்கு தான் வெளில வராங்க. 5:30, 6 மணிக்கெல்லாம் எல்லாம் மூடிர்றாங்க. மூடிட்டு வீட்டுக்கு போயிர்றாங்க. ஸோ பிசினஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களோட வாழ்வாதாரம் நெனச்சு பாருங்க. ஸோ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் தான் லேல பார்த்தேன். அடுத்து லே டூ ஹன்லே அடுத்த ஸ்ட்ரெச் வந்து லே டூ ஹன்லே தான். ஸோ லே டூ ஹன்லே போம்போது, ஹன்லேன்றது இன்னும் ஹைட்டு. லேல இருந்து இன்னும் ஹைட்டு. அப்படிங்கும்போது அந்த அந்த இடத்துல லேல அ ஆக்ஸிஜன் லெவல் வந்து 50 தான் இருந்தது நான் போன அன்னைக்கு. எ நான் ஒரு வீடியோல கூட பேசம்போது, மூச்சு வாங்கி வாங்கி பேசியிருப்பேன். ரூமுக்கும், காருக்கும் என்ன கொஞ்சம் தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும் ரூமு, காரு. அந்த கார்ல இருந்து என்னால ரூமுக்கு என் லக்கேஜ தூக்கிட்டு வர முடியல. ஓ! அந்த அளவு மூச்சு வாங்குது அந்த இடத்துல. அப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணது அங்க என்னன்னா, சின்ன வயசுக்காரங்க கூட வயசான மாரி தெரியிறாங்க அந்த இடத்துல. ஒரு மேபி அந்த இன்ட்ரஸ்டிங். அந்த சில ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கேன். மேபி நான் அவங்களுக்குலாம் வந்து 50 இருக்குன்னு வந்தேன். வந்தா 27 நாங்க 27ஆ ம். அப்படின்னு தண்ணியா என்னங்கிறது தெரியல. நம்பலாம் நெனைப்போம். ஐயோ! ஐஸு அங்கலாம் தண்ணியெல்லாம் எப்படி இருக்கும்னு. பட் தண்ணி அங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப பஞ்சம். தண்ணி வந்து நல்லாவும் இல்ல. ஸோ அங்க நம்ம பாட்டில் குடுத்தா அவங்க தெய்வம் மாரி வாங்கிக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்க. ஸோ ஹன்லேல. ஸோ ஹன்லேல என்ன இன்னொரு ஃபேமஸ் அப்டின்னா, ஹன்லே வந்து மில்கி வே கேலக்ஸி. ஆ நல்லா பார்க்கலாம் கேலக்ஸிய நைட்டு. 12 டூ 4:00 நம்ம பார்த்தோம்னா, எல்லா பிளானட்ஸும் நல்லாவே தெரியுன்றாங்க. நான் அது பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா, வின்டர்ல அவ்வளோ கிளியரா தெரியாதாம். ஓகே. சம்மர் இது பார்க்கக்கூடிய டைம் வந்து மே டூ செப்டம்பர்ன்றாங்க. நான் போனது மார்ச். ஸோ அது ஒண்ணு அங்க ஃபேமஸு. நம்ம எல்லா இடத்துலயும் ப்ரோஹிபிட்டட் ஏரியா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்லாம் பார்ப்போம்ல. அது மாரி ஹன்லேல வந்து லைட் போடக்கூடாது. ஓ! ஆமா. நைட் 11 டூ காலையில 7:00 வரைக்கும் பவர் கிடையாது. ம். கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. ஓ! ஓ! இது அங்க ப்ராப்பரா இப்போ வரைக்கும் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த இத வந்து பிளானட்ஸ நல்லா தெரியறதுக்கு ஃபுல் இருட்டு பண்ணிடுறாங்க. இருட்டு பண்ணும்போது, ரியல் கேலக்ஸி அப்படியே பார்க்கலாம். அந்த மில்கி வேல எப்படி நீங்க அப்படியே இந்த ஒயிட்டோட அந்த இத பார்ப்பீங்கல்ல, அத வந்து அங்க பார்க்கலாம் அங்க. ஸோ ஆராய்ச்சி பண்றவங்க நெறைய பேரு அந்த இடத்துல போய் தான் ஆராய்ச்சி பண்றாங்க, ஹன்லேல. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹன்லேல. குளுரு தான் மெயினா தாங்கணும், ஹன்லேல. அதுதான் மெயினு. அண்ட் என்ன பொறுத்தளவுல எல்லா பீரியட்லயுமே போலாம். சம்மர்ல ஒரு மாதிரி இருக்கு, வின்டர்ல ஒரு மாதிரி இருக்கு, ஸ்ப்ரிங்ல ஒரு மாரி இருக்கு, ஆட்டம்ல ஒரு மாரி இருக்கு. ஸோ 4 சீசன்லயுமே 4 எப்படி சொல்றது? நீங்க ஒரு ஒரு சீசன் போம்போதும், என்னடா இது புதுசா இருக்கு, என்னடா இது புதுசா இருக்குன்னு. ஏன்னா நான் 3 சீசன் போயிட்டேன். ஓ! ஆமா. 3 சீசன் போயுமே லாஸ்ட்டா எனக்கு போனது? லாஸ்ட்டா போனது சம்மர்ல போனேன். ஓகே. ஆ இல்ல. அ நான் இப்போ ரீசென்ட்டா போனது ஃபுல் வின்டரு. அதுக்கப்புறம் இப்ப மார்ச்ல போனது ஹால்ஃப் வின்டரு. அதுக்கு முன்னாடி போனது சம்மரு. பியூர் சம்மர். சம்மர்லலாம் நான் ஜாக்கெட்டே போடல. ம். வெறும் டீ ஷர்ட்ல தான் சுத்துனேன். அப்பலாம் எந்த குளிர் தெர்ல. இப்போ இந்த மார்ச்ல போம்போதும் சரி, ஜான்வரில போம்போதும் சரி, ஜாக்கெட் இல்லன்னா செத்தோம் அந்த இடத்துல அப்டின்ற அளவுக்கு குளிர் இருக்கும். ஸோ ஹன்லேல அது ஒண்ணு அ இது பண்ணேன். அந்த மூச்சு வாங்குறது இதெல்லாம். தண்ணி வந்து எனஃப்பா நம்ம எடுத்துட்டு போறது தான் புத்திசாலித்தனம். இல்ல ட்ரிப்பு போறவங்கலாம் எடுத்துட்டு போ முடியாது. இப்ப பைக்ல போறவங்க எடுத்துட்டு போ முடியாது. அவங்கலாம் வந்து பைக்குக்கு வரவங்க பேசிப்பாங்க. ஸோ ஒரு வண்டி வந்து வரும் உங்களுக்கு கூடயே வரும். அந்த வண்டியில பெட்ரோல் வரும். என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அது அத்தனையும் வண்டியில கொண்டு வருவாங்க. டிராவல் பண்றவங்க இருக்காங்கல்ல அவங்க. அப்புறம் ஹன்லேல ஸ்டே பண்ணிட்டு என்னோட லாஸ்ட் பாயிண்ட் தான் உம்லிங் லா பாஸ். ஸோ அது நான் ஏன் நான் வந்து எல்லாரையும் முன்னாடியே வீடியோ பார்க்காதீங்க, எதுவும் பார்க்காதீங்கன்னு சொல்றேன்னா, அத நீங்க பார்த்துட்டீங்கன்னா, "ஓ! இந்த ரோடா? ஆ. ஓ! அந்த ரோடா?" அப்படின்னு தோணும். இது நான் ஃபர்ஸ்ட்டு நுழையும்போது, "என்னடா சேத்துல இறங்குறோம்" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தோணுச்சு. "சேத்த கிராஸ் பண்ணிடுவோமா?" அப்படின்னு. என்னன்னா, அந்த இடத்துல நீங்க ஓட்டும்போது, உங்களுக்கு ஒரு திங்கிங்கும் இருக்காது. உலகம்னா என்னன்றதே டோட்டலா மறந்துருவோம். சரி ஓகே. அத சேத்தம்மா அப்படி மறந்து கிராஸ் பண்ணா ஒரு ரிவர் போச்சு. ஐய்யய்யோ! இந்த ரிவர எப்புட்றா வண்டி இழுக்குமா? அப்படின்னு. ஸோ ரிவர கிராஸ் பண்றோம்.
அடுத்து ஐஸோட சேரு. உறைஞ்சு போய் இருக்கும்ல. லைக் நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஸ்பார்க் ஆகுது. நம்ம இப்போ லைக் நம்ம இந்த சின்ன பசங்கலாம் டோரா புஜ்ஜி பார்ப்பாங்கல்ல. லைக் நம்ம இப்ப காட தாண்டி காடு வந்திருக்கோம். இல்ல நான் மலை ஆக்சுவலா இப்ப சீசன் கதை இப்போ வந்து ஸ்ட்ரைக் நான் ஆகுது. ஆக்சுவலா அது சொல்லணும்னு எல்லாரிடையும் சொல்ல, "ஏய் இந்த டோரா இது அங்க போய் எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்." ஏன்னா, காடு, மலை அப்படின்னு சொல்றது அங்க கரெக்ட்டா இருந்தது. ஸோ, அதுக்கப்புறம் அந்த சேரு, திரும்ப அந்த ஐஸ கிராஸ் பண்ணா தான், அந்த பாயிண்ட் மலை மேல ஏறுறதுக்கான ஒரு பாயிண்ட்ட போய் டச் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு பாலைவனம் இருக்கு. அந்த பாலைவனம் கிராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த கரடு முரடான ஒரு மலைய ஏறி இறங்குறதுக்குள்ள உடம்பெல்லாம் ஒரு வழியா ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த மெயின் ரோட போய் டச் பண்றோம். அப்படி மெயின் ரோட டச் பண்ணோனே ஒரு ஆசை, "அப்பாடா! மலைய டச் பண்ணிட்டோம்டா சாமி, இனி அப்படியே ஏறுறது தான்" அப்படின்னு நெனைப்போம். அடுத்து ஒண்ணு. ஆ அங்க போனோனே தான் நமக்கு ரியல் டாஸ்க்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஐஸ் உறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு ஐஸ்ல ஓட்டுன ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. 0. 0. ஸோ சேருனாலும் ஓகே ஃபைன். அங்கங்க நம்ம வந்து இங்கலாம் இருக்கு. தண்ணி கூட ஓகே ஃபைன். அப்போ ஒரு இடத்துல உறைஞ்சு போன ஐஸ்ல நம்ம எல்லாம் நினைப்போம், உறைஞ்சு போயிருக்கு ஐஸு. அப்படியே மேல சல்லுன்னு ஓட்டலாம். கிடையவே கிடையாது. அங்க தான் ரியல் சேலஞ்சிங்கே ஆ இருக்கு. ஐஸ்ல ஓட்டும்போது நீங்க கார லெஃப்ட்ல திருப்புனீங்கன்னா, அது ரைட்டுக்கு போகும். ஓகே. ரைட்ல திருப்புனீங்கன்னா லெஃப்ட்டுக்கு போகும். இல்ல பிரேக் பண்ணீங்கன்னா, அப்படி அழகா அதுவா ரவுண்ட் அடிக்கும். அது நம்ம பேச்சே கேட்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து மெதுவா ஓட்டணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல கத்துக்கிட்டேன். ஐஸ்ல வந்து எவ்வளோ ஸ்லோவா ஓட்டுறோமோ, அவ்வளோ ஸ்லோவா கிராஸ் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் டைம் தெரியல. அப்போ அந்த சில பேர்லாம் அந்த இடத்துல ரோட்ல வருவாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, "மெதுவா, மெதுவா, மெதுவா அப்படி ஸ்கிட் ஆச்சுன்னா, நீங்க வந்து ஒண்ணும் பண்ணாதீங்க. குதிச்சிருங்கன்றாங்க." ஏன்னா, இந்த சைடு ரிவரு. ரிவரும் எல்லாம் உறைஞ்சு போய் கிடக்கு. ஏன்னா, அங்க வந்து நான் இருந்த இடத்துல -20°. ஆ ஸோ எல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. "நீங்க எதுவும் பண்ணாதீங்க. வண்டிய விட்டுட்டு குதிச்சிருங்க. வண்டிய நம்ம வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்கலாம்" அப்படின்றாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு, ஃபர்ஸ்ட்டு அந்த ஐஸ்ல நுழையறதுக்கு முன்னாடி, அத ஓட்டம்போது தான் எனக்கு தெரிஞ்சது அந்த வண்டி வந்து இப்படி 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 டான்ஸ் ஆடிக்கிட்டே அத கிராஸ் பண்ணுது. எல்லா இடத்துலயும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இருக்கும். எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால சொல்ல அது முடியாது. பிரெடிக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்க ஒரு இடத்த அது வந்து இப்படி திரும்பும்போது தான் தெரியும் அந்த இடத்துல ஐஸ் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி. ஒரு இடத்துலனா ஃபுல்லா அப்படியே அதாவது லூஸான ஸ்னோ. லூஸான ஸ்னோல என்ன பிரச்சனைன்னா, நம்ம கார் போகும்போது சல்லுன்னு உருகும். உருகும்போது வண்டி அப்படியே இழுத்துடும் வெளியில. ஸோ அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஏற முடியுமான்னா, ஏன்னா அந்த இடம் வந்து ஸ்னோவும் இருக்கும். அது மலையாவும் இருக்கும். ஸோ நீங்க மலைக்கான எஃபோர்ட்டும் குடுக்கணும். ஸ்னோல ஸ்னோ ஓட்டுறோன்ற கான்ஷியஸும் இருக்கணும். விழுந்த அந்த கரணம்னா மரணம் தான். நம்ம ஹைட்டுக்கு போயிட்டோம். ஓரளவுக்கு ஹைட்டுக்கு போயிட்டோம். அங்க இருந்து விழுந்தோம்னா, நம்ம ஃப்ரீஸ் ஆயிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். யாராவது போறவங்க, வரவங்க நம்மள பார்த்து ஏதோ தூக்கி இது பண்ணா தான் உண்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தப்பு. பட் நான் அங்க போயிட்டேன். அ ஒரு நெறைய பீப்பிளோட போறது புத்திசாலித்தனம். தனியா போறது என்ன பொறுத்தளவுல வேணான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போயிட்டு வந்ததுனால சொல்றேன். மேம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் இந்த சொசைட்டில அச்சீவ்மென்ட் பண்ணாலும், பெண் தானே அப்படின்ற ஒரு ஈஸியா ஒரு வேர்ட் சொல்லி ஆ, முடிச்சுடுறாங்க. ஆ. அத எப்படி மேம் நீங்க பார்க்குறீங்க? லைக் நம்ம என்னதான் நம்ம அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாலுமே, அது வந்து எதுவுமே கேர் பண்ற மாதிரி இல்ல. நான் அத எடுத்துக்கிறதே இல்ல. நான் அத அச்சீவ் பண்ணதா நான் இத வந்து போயிட்டு வந்தத வந்து எல்லாரும் ஊன்னு பேசும்போது, "அப்படியா?" அப்படின்னு நான் வந்துருவேன். இது எதுக்கு போயிட்டு வந்த நீனு?" அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. "அங்க ஏதாவது இருக்கா?" அப்படின்னு கேட்டாங்க. நம்ப அந்த ஃபீட்டு தானே போட்டிருப்பாங்க அங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வேணா, "இத பார்க்கவா நீ அங்க போன?" அப்படின்னவங்களும் இருக்காங்க. ஸோ தெரியாதவங்கட்ட நம்ம உட்கார்ந்து விளக்கி, அத புரிய வைக்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு நமக்கு டைமும் இல்ல. "அப்படியா? சரி ஓகே ஃபைன். நம்ம அடுத்தது பார்த்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறது. நான் எல்லார்கிட்டயும் ஏன் சொல்றேன், "வெளியில போங்க, மத்தத தெரிஞ்சுக்கோங்க." ஏன் இவ்ளோ பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க யாருன்றது நீங்க அங்க போனீங்கன்னா தான் தெரியும். ஒரு டிராவல் பண்ணி பாருங்க. அதுல நீங்க யாருன்னு தெரியும். ஏன்னா நீங்க யாருன்றது அங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த இடத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. தெரியாத ஒரு லாங்குவேஜ், தெரியாத ஒரு இடம், ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சது அங்க இருக்காது. அங்க என்ன இருக்கோ அத தான் நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம். இன்னும் இன்னும் கத்துக்கலாம்.
இன்னும் எப்படி வாழலாம்? இல்ல அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம எப்படி போலாம்? அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். இப்ப இவ்ளோ அட்வென்ச்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லடாக் போணும் அப்டின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்தப்பவே, அங்க நீங்க போயிட்டு ரீச் ஆயிட்டு, அங்க நெறைய விஷயங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா என்ன மேம் அங்க நடந்த இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இன்ஸ்டன்ட்னா அதுதான் பிஆர்ஓ சொன்னது தான் என்னால மறக்கவே முடியாது. என்னன்னா, அதுதான் அந்த ஜோசிலா பாஸ கிராஸ் பண்ணும்போது லேடீஸ் யாருமே நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த இடத்துல ஓட்டி. இத கிராஸ் பண்றதுக்கு யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, அடுத்த 2வது நாள் தான் அதுக்கான விபரீதத்தையே நான் பார்த்தேன். அந்த ஸ் ஸ்னோஃபால் ஆகி அவலான்ச் ஆனம்போது 7 பேர் இறந்து போனாங்க. அது வந்து லிட்ரலி அது என்னன்னா, அந்த ஸ்னோ வந்து ஃப்ரீஸ் ஆன ஸ்னோ தான் ஃபர்ஸ்ட்டு வரும். அது வரும்போது கண்ணாடி எல்லாம் ஒட்டச்சிட்டு பாறை மாரி தான் இருக்கும் அது. அது உடைச்சு அவரோட மண்டையில லிட்ரலா விழுந்திருக்கு. ஸோ ஆன் ஸ்பாட் இறந்துட்டாரு. ஸோ அந்த ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க சொன்னது வந்து நான் ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ணேன். இவ்ளோ தூரம் வந்தது எல்லாம் சொன்னாங்கடா, அப்பா! சங்கீதா எதையோ ஜெயிச்சுட்டடா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபீல் பண்ணேன். அதே மாரி அந்த கோஸ்ட் ஹவுஸ் போம்போது எல்லாரும் வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னாங்க. பட் அங்க போனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணதே வேற லெவலு. ஸோ அது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் மீறி நான் காஷ்மீர்ல ஒருத்தரோட வீட்டுக்கு போனேன். அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அவங்களோட வாழ்வா எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஏரியா டீப் ஃபாரஸ்ட். அதுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராமம். இந்த கிராமத்துல போய் அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். நிச்சயமாவே அதெல்லாம் நம்ம பாராட்டப்பட வேண்டியது. நான் அதனால தான் எல்லார்ட்டயும் சொல்றேன். போய் பாருங்க. அந்த சைடு போய் பாருங்க. ரொம்ப மணி மணின்னு ஓடி உங்களோட லைஃப்ப விட்றாதீங்க. ஸோ மணி வேணும் தான். இல்லன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். பட் மணி மட்டுமே மைண்டடா இருக்காதீங்க. அதனால தான் டிப்ரஷனுக்கு போறது நெறைய பேரு இப்ப அப்படின்றது. நெறைய பேரு நம்ம இன்ஸ்டாலயே பார்க்குறேன். ஐ அம் கோயிங் டூ நிம்மதி தேடி அப்படின்ற மாரி நெறைய ஸ்டேட்டஸ் வருது. எனக்கு இப்ப அது கனெக்ட் ஆகுது. இப்ப இந்த விஷயம் நீங்க சொல்லும்போது. இப்ப சோலோ ட்ரிப் அப்படி எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்லி நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீமா போறது ம். இருக்குது. போயிட்டு என்ஜாய் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரிலீஃப் பண்ணணும் அப்படின்ற மாரி நெறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல மேம். எஸ் ஆமா. சோலோவா நீங்க போம்போது, நீங்க எத பத்தியும் பேச மாட்டீங்க. உங்க ஆஃபீஸ்ல, உங்க வீட்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எத பத்தியும் பேச மாட்டீங்க. ஸோ டோட்டலா நீங்க நீங்களா இருப்பீங்க. ஃபோன்ல பேசினா தானே ஒழிய, அதர்வைஸ் நீங்க நீங்களா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனா கூட, "ஏய் நீ அன்னைக்கு இது பண்ணல்ல, இது பண்ணோம்ல, ஆஃபீஸ்ல இது பண்ணோம்ல." ஸோ அது பேசுறதுக்கான வாய்ப்பு வரும். ஃபேமிலியா போனா அது உங்களுக்கே தெரியும். அதே தான் அங்கேயும் அப்படின்ற மாரி இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவேன். என் கூட வரேன்னுவாங்க. நோ ஆஃபீஸ் விஷயத்த பேசக்கூடாது. வீட்டு விஷயத்த பேசக்கூடாது. ஜென்ரலா என்ஜாய் பண்றவங்க, ஆட்டம் போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. எந்த விஷயத்தையும் பேசாத இருக்கிற மாரி இருந்தா வாங்க. அப்படி சொல்லி தான் நான் வண்டியிலேயே ஏத்துவேன். ஸோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யாரும் இதுல கூட 2 பேர் என்ட்ட லிஃப்ட் கேட்டு தான் வந்தாங்க. ஓ! ஸ்ரீநகர் டூ கார்கில் வந்து என் கூட வந்தாங்க. அவங்கலாம் ஐயோ! மிரண்டே போயிட்டாங்க. அவங்க அவங்க பேசின வீடியோலாம் இருக்கு. ஐயோ! சான்ஸே இல்லங்க. என்னங்க இப்படி வண்டி ஓட்டுறீங்க? அப்படின்னாங்க. தெரியல எல்லாரும் பாராட்டுறீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு ரெகுலரா போற மாரி தான் இப்போ இருக்கு. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க 2 பேர் ஏத்துனேன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க பயப்படலையா மேம்? எதுக்கு? யாருமே தெரியாத ஒரு பிளேஸ், தெரியாத 2 பெர்சன் வந்து நம்ம கூட்டிட்டு போறோம் அப்டின்னும்போது. அப்படிலாம் இல்லங்க. நீங்க எனக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு. அது நல்லதோ, கெட்டதோ தெரியாது. நான் பாசிட்டிவா இருக்கேன். அதனால எனக்கு பாசிட்டிவா தான் ம். இருக்கும் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் நான் அத ஃபாலோ பண்றேன். எனக்கும் அப்படித்தான் நடக்குது. ஸோ, அதனால நான் எந்த இடத்துலயுமே பயப்படுறது கிடையாது. அந்த காஷ்மீர்ல அந்த கிராமத்துக்கு போனது கூட எல்லாருமே பயம் இல்லையா? பயம் இல்லையா? நாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பயம்ன்றதுக்கு என்ன இருக்கு அங்க? ஒண்ணுமே புரியல. சங்கீதா எப்படி ரூம் புக் பண்ண? எப்படி ரோட்ல போன? எல்லாம் யாருமே உன்ன வந்து எதுவும் சீண்டலையா? முட்டை அடிப்பாங்க, அது ஒரு காலத்துல இருந்ததா என்னங்கிறது தெரியல. பட் இப்பல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே சேஃப்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் ட்ரிப்பு இதுவரைக்கும் இல்ல. ஆனா என்னன்னா, நான் இங்க வந்து இறங்குனேன் பாருங்க. இறங்கி வீட்ல இப்டி கால தான் வச்சிருவேன். என் பையன் வந்து, "அம்மா என்ன எப்போ கூட்டு போறீங்க அந்த பிளேஸ்க்கு?" அப்டின்னா. போவோம், போவோம், போவோம். ஸோ இறங்குன உடனே எல்லாரும் சொன்னாங்க, "அப்டி உடம்பு வலிச்சுதா? கை, கால் வலிச்சதா?" ஒண்ணும் இல்ல. நார்மலா நான் எப்டி ஆஃபீஸ் போயிட்டு வரேனோ, அப்டிதான் வந்து இறங்குனேன். 21 ஜஸ்ட் 21 டேஸ். எனக்கு அது ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னும் ஒரு 6 மாசம் என்ன ஓட்டிட்டு வான்னு சொல்லியிருந்தேன்னா கூட, யாராவது பெட்ரோல் போடுங்க, யாராவது எனக்கு போட்டுக்கிட்டே இருங்க. நான் பாட்டுக்கு சுத்திட்டு வரேன் அப்படின்னு சுத்துவேன்.
பட் என்னன்னா, நான் இவ்ளோ நாள் நான் எதுவுமே போஸ்ட் பண்ணல. அதனால யாருக்கும் தெரியல நான் டிராவல் பண்ணது. ஸோ எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க. "நீ போஸ்ட் பண்ணா தானே அட்லீஸ்ட் எங்களுக்கு அந்த பிளேஸாவது தெரியும்." "ஓ! அப்படியா? சரி ஓகே. இனிமே போஸ்ட் பண்றேன்னு." ஸோ போஸ்ட் பண்ணேன். "நீ பேசிட்டு அப்புறம் போஸ்ட் பண்ணு" அப்படின்னாங்க. ஏய் நானே வண்டி ஓட்டணும், நானே பண்ணணும், நானே வீடியோ எடுக்கணும். எப்படி முடியும் அது? அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல மட்டும் தான் என்னால பேச முடிஞ்சது, எடுக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னா, ஜோசிலா பாஸ் தான். அந்த கிராசிங்கு, ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல 2 நாள் மாட்டிட்டு, அந்த ஐஸ்லயே உட்கார்ந்திருந்தோம் பாருங்க. 6 மணி நேரம், 7 மணி நேரம்லாம். அதெல்லாம் அல்லாதியானது. அங்க கிரிக்கெட் விளையாடுறது, பாத்ரூம் முடியாம தடுமாறுனது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஏரியால இன்னொரு தடவ அந்த இடத்துல மாட்ட மாட்டோமா? அப்படின்ற மாரி இருக்கு. நீங்க நேச்சுரலா கடந்து போயிருவீங்க. அந்த இடத்துல நிக்க அலோவ்டு கிடையாது. ஏன்னா ரிஸ்கியஸ்ட் பிளேஸு. ஆ அந்த இடத்துல சொல்லிட்டே இருப்பாங்க. ஃபுல்லா போலீஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அலோவ்டு கிடையாது. ஆனா ஒன்ஸ் ஸ்ட்ரக் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ரிஸ்க் வருது, இல்ல ஐஸ் கொட்ட போது, ஸ்னோ கொட்ட போது, இல்ல அவலாஞ்ச் வரப்போதுன்னா நம்மள நிப்பாட்டிருவாங்க. ஆப்வியஸ்லி நீங்க அங்க தான் இருந்தாகணும். எதுவுமே பண்ண முடியாது. இதுல என்ன பியூட்டின்னா, மொத நாள் வந்து அந்த இடத்துல ஸ்டே ஆயிட்டோம். ஆனா விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓப்பன் அந்த கேட் ஓப்பன் பண்ணா தான் முடியும். அது ஓப்பன் பண்ணலன்ட்டாங்க. அதனால வேணாம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம அட்லீஸ்ட் ரூமாவது பார்க்க போயிடுவோம். பேக்ல போயிட்டு. இல்லாட்டி ரூமும் கிடைக்காம போயிரும். ஏன்னா அவ்ளோ பேரும் ஸ்டேக்கு திரும்ப போணும். அப்புறம் நான் போயிட்டு ரூம் பார்த்துட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டோம். திரும்ப 2வது நாள் திரும்ப வரோம். 2வது நாளும் விடல. வெயிட்டிங்ல நிக்கிறோம். அந்த கியூல நிப்போம் எல்லாம். கியூல நிக்கும்போது எப்போ ஓப்பன் பண்றாங்க, கேட் ஓப்பன் பண்றாங்க. ஏன்னா அவங்க போய் ஃபர்ஸ்ட்டு கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்மள விடுவாங்க. ஸோ அப்படி நான் கிராஸ் பண்ணும்போது, இல்ல செக் பண்ண போயிருக்காங்க ஆஃபீசர்ஸு அப்படின்னு சொல்லும்போது, அங்க சரி நின்னோம். ஃபர்ஸ்ட்டு 1 மணி நேரம் ஜாலியா இருந்தது. கிரிக்கெட் விளையாண்டோம். 2 மணி நேரம் அங்க இருக்கிறவங்கட்டலாம், "நீங்க எப்படி வாழ்றீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க உங்களோடதுன்னு?" கேட்கும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. 3 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் அது 4 மணி நேரத்துலலாம் நான் வந்து வண்டியில உட்காந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. 6 மணி நேரம் ஆச்சு பாருங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பாத்ரூம் போயே ஆகணும் இப்ப என்ன பண்றது? ம். ஓப்பன்ல தான் போய் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் அந்த இடத்துல கொஞ்சம் நம்மளால பண்ண முடியாது. இப்ப புதுசா ஒருத்தவங்க ட்ரிப் போணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறவங்களுக்கா நீங்க என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க? வீடியோ பார்க்காதீங்க. நீங்க வேண்டிய பிளேஸு, அங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன பார்க்கலாங்கிறத சர்ச் பண்ணுங்க. ஆனா அந்த இடத்த சர்ச் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கான வழிய சர்ச் பண்ணுங்க. மத்தபடி அதுக்கு ரிஸ்கா? இல்லையா? இப்படிலாம் போட்டு செக் பண்ணாதீங்க. எல்லா இடமுமே ரிஸ்க் தான். சில இடத்துல ரிஸ்க் இல்லாமலும் இருக்கு. ஸோ போணும்னு நெனைக்கிறவங்க பிளான் பண்ணுங்க, கெளம்பிடுங்க. நம்பலாம் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நடக்காது. இந்த விவேக் ஜோக்கு தான். லெஃப்ட்ல கை போட்டு, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரெய்ட்டா போற ஆள் நானு. ஸோ இதுவுமே நான் வந்து 1 வீக்ல தான் பிளானிங். ஓகே. ஸோ காரு நீங்க ஆப்வியஸ்லி நீங்க எதுவும் நீங்க பிளான் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அப்படியே எடுத்து வண்டியில போடு, அப்படியே ஏறு. அவங்க 2 பேரு இது என்ன டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க பாருங்க. அன்னைக்கு தான் வந்துட்டு, "அப்படிங்களா?" அப்படின்னு நான் இப்படி கொஞ்சம் யோசிச்சேன். அவங்க வந்து, "ஏன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படின்னு கேட்டாங்க. ப்ராப்ளம் இல்லங்க. வண்டிய கிளீன் பண்ணுங்க. ஏன்னா, நான் மட்டும் தான் போறேன். ஸோ ட்ரெஸ்ஸ மாத்திரமா அப்படியே போட்டுக்கிறது. எனக்கு இத விட இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இப்பயாவது நான் ரூம் போட்டு ஸ்டே பண்ணேன். அடுத்தது வந்து வழியிலேயே நம்ம ஒரு டென்ட்ட போட்டு ஸ்டே பண்ணி போணும். பிளான் இருக்கு. ஸோ அது பார்த்துட்டேன் இப்போ. ஓகே அது ஓகே. ஓகேவா இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்த்துட்டேன். ஆனா இப்ப பசங்க கூட்டு சொல்றாங்க. அந்த ட்ரிப் போவனா? இல்ல நான் போவனான்னு எனக்கு தெரியல. ஆனா பிளானிங் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இதுக்கு இடையில நெறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணாங்க. "நான் வரேன். போலாமா? அடுத்த ட்ரிப் நீங்க பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணும்போது எங்களுக்கு சொல்லுங்க." சரி சொல்றேன் நானு. இதுவே நான் நெறைய பேத்துட்ட சொன்னேங்க. வாங்க அப்படிங்கிறதுக்கு நெறைய பேத்துட்ட சொன்னேன். "சங்கீதா ஏதோ போடுது, ஏதோ கேட்குது" அப்படின்ற மாரி தான் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா நான் எவ்ரி ட்ரிப் வந்து நான் போயிட்டு வந்துட்டு தான் போடுவேன். போம்போது போட மாட்டேன். அது என்னமோ தெரியல எனக்கு சக்சஸ் ஆகாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஓகே. ஸோ இது வந்து ஓகே. நம்ப வந்தாங்கன்னா, நம்ம ஷேரிங்க்கு நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் போட்டேன். பட் நெறைய பேர் அக்செப்ட் பண்ணாங்க. வரேன், வரேன்ட்டு. பட் நெறைய அ பாய்ஸ் வரேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது செட் ஆகல. ஏன் செட் ஆகலன்னா, நான் தப்பா நெனைக்கல.
ஆ ரொம்ப ஃப்ரீயா மிங்கிள் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே. ஸோ, அதனால நான் வந்து ஓகே அடுத்த தடவ பார்க்குறேன். இல்லாட்டி நீங்க வாங்க. நீங்க ஒரு கார் எடுத்துட்டு வாங்க. ஒரு 4 பாய்ஸ் நீங்க சேர்ந்துக்கோங்க. அப்படின்றத சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா ஏன் நம்ம தனியா போக்கூடாது? சோலோவா ட்ரை பண்ணி பார்க்கலாமே! அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுதான் இந்த ட்ரிப்புக்கான ஒரு அடித்தளம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அ இன்னைக்கு இல்ல. இன்னும் நீங்க என்ன 50 வருஷம் கழிச்சு கேட்டாலும், எனக்கு வந்து அப்படியே இதே ஜோஸ்ல தான் சொல்ல தோணும். அவ்ளோ ஆசையா இருக்கு. ஏன்னா நாளைக்கு நீங்க காலையில "நீ வண்டி எடுத்துட்டு கெளம்பு" அப்படி சொன்னீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு ஆப்ஷன் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. பைசாலாம் எல்லாம் குடுக்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில கெளம்புவேன். எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு. ஸோ நீங்க உங்களோட மைண்ட் செட்ட மட்டும் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க. அதுவும் அந்த ஆக்ஸிஜன் லெவல் கம்மியா இருக்கிற இடத்துல பயப்படவே கூடாது. என்ன எல்லாருமே சொன்னாங்க. செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்கன்னு அங்க இருக்கிற லேடீஸ்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், "இங்க இருக்கிறதே 50, 60 இருக்கு. அப்ப நான் செக் பண்ணேன்னா, அத விட கம்மியா தான் எனக்கு இருக்கும். நான் செக் பண்ண மாட்டேன். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு" அப்படின்றேன். "ஏய் நீ மேல ஏறணும்" அப்படி. "நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்." ஏன்னா, அந்த இடத்துல நான் பேச, பேச எனக்கு மூச்சு வாங்குச்சு. எல்லாரும் போய் செக் பண்ணு, செக் பண்ணு. நான் செக் பண்ணவே மாட்டேன். என் உயிரே போகட்டும், போனாலும் பரவால்ல. பட் நான் செக் பண்ண மாட்டேன். நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஸோ, அந்த டாக்டரும் அதான் சொன்னாங்க. பயந்தா ஆக்ஸிஜன் லெவல் இறங்குது. பயப்படாம நீங்க இதுதான் அப்படின்னு துணிஞ்சு போங்க. ஒண்ணுமே நடக்காது அப்படின்னாரு. ஸோ அதுதான். தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களுடைய அட்வென்ச்சர் ட்ராமா பயங்கரமா ஒரு மாரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு கேட்டுட்டே இருக்கலாம் மாரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது சொல்லுங்க. நாங்களும் வரோம். பட் எனக்கு இத வந்து இப்படி பண்ண வேண்டாம். நான் நெனச்சதே வேற. பட் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாரி நடந்துச்சு. பட் நெக்ஸ்ட் நீங்க பண்ற ட்ரிப் எல்லாமே ரொம்ப சூப்பரா இத விட பெஸ்ட்டா நெறைய அச்சீவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரியோ டிவி டீம் சார்பா உங்களுக்கு விஷயத்த தெரிவிச்சுக்கிறோம். தேங்க் யூ தேங்க் ஸோ யூ. மச் மேம். தேங்க் யூ அவிதா. தேங்க் யூ. நிஜமாவே எனக்கு இந்த ஒரு இன்டர்வியூ வந்து இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். அவ்ளோ இருக்கு. பட் ஓகே. எது மெயினோ அத சொல்லணும். இத பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 கேர்ள்ஸ் வந்து, ஓகே இது ஈஸியா தான் இருக்கும் போல இருக்கு. நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு 4 கேர்ள்ஸாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ராவல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் நான் நேயர்களுக்கும் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு சான்ஸ பிரியோ டிவி குடுத்ததுக்கும் பிரியோ பிரியோ டிவிக்கு சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.